எதுக்கு ரவி சார் பேசக்கூடாதுன்றீங்க? அவருடைய இண்டிவிஜுவல் அவர் யார வேணா சொல்லலாம். சப்போர்ட் பண்ணலாம். யார வேணா பேசலாம். ஏன் அவர் பேசக்கூடாது? நான் சொல்லலதா. இல்ல அத எனக்கு அப்படி நான் வந்தபோது அந்த மாதிரி ஏதோ காதுல விழுந்துச்சு. இல்ல இல்ல அவருக்கு ஒரு கால் வந்திருக்கான். கால்ல வந்து யாரோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா நான் உங்களுக்கு போன்ல வரணும்னு நினைச்சேன். நீங்க தூங்குறீங்களா இல்ல ஒர்க்ல இருக்கீங்களான்னு தெரியாம நான் உங்களுக்கு ஆமா சார், பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன், தூங்கிட்டேன். சார் என்ன சார் ஒருத்தன் கால் பண்ணி எல்லாம் வந்து அதுவும் மகாலட்சுமிக்கெல்லாம் கால் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இது அவனுக்கு மகாலட்சுமிக்கு பூஜை போட்டு பணம் கேட்பாங்க. இங்க கிட்டத்தட்ட அளவுக்கு ஆயிடுச்சா? இங்க கிட்டத்தட்ட அது மாதிரிதான். நான் சரி உங்ககிட்ட பேசிட்டு பேசாம எனக்கு மண்டை வெடிச்சிடும். நான் அப்புறம் பேசுறேன். எனக்கு யாருன்னு தெரிஞ்சாகணும். ஓகே சரி, அப்படியே நான் இதை ரிலீஸ் பண்றதா இருந்தாலும் நிஜமா முத்துக்குமரன் ஆர்மில போய் தான் ரிலீஸ் பண்ண முடியும். வேற எதுலயாவது பண்ணா அது சார், நீங்க ரிலீஸ் பண்றேன்ட்டு ரூம்லாம் போட்டு உட்காருவீங்க, பண்ண மாட்டீங்க. போங்க சார். போன தடவை அப்படித்தானே பண்ணீங்க. இல்ல சார், அதுல என்ன சொன்ன மாதிரி நான் டெஃபினட்டா ரிலீஸ் பண்றேன் இந்த தடவை. இல்ல ரவி சார் ஒரே நிமிஷம். இல்ல அதுல கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரெட்டனிங் பண்ற மாதிரி இருந்தது நாட் a kind of a threaten and all. அதாவது எங்க மொத்தம் 2 கால். ஒன்னு ஒரு ஆடியோ டைரக்ட்லி டு மை வைஃப் இன் a sarcastic and என்னைய கலாய்ச்சு அந்த அவர் பேசினவர் தன்னுடைய சப்போர்ட் இருக்கிற பர்சனுக்காக என்கிட்டக்க நான் சப்போர்ட் பண்ற பர்சனை பேசுறத நிறுத்திக்க சொல்றாரு, ட்வீட் போடுறத நிறுத்திக்க சொல்றாரு, வீடியோஸ் போடுறத நிறுத்திக்க சொல்றாரு. ரொம்ப தப்பு. இல்ல அது என்ன பெர்ஸ்பெக்டிவ் இப்ப நாங்க கூட தான் சொல்றோம். இது வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாரா, இல்ல நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரா? நீங்க இவங்களுக்கு தான் பண்ணணும்லாம் அவரு சொல்லல. அவரு ஒருத்தங்களை அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அது போட்டு இது பண்ணி பெருசாக்கி போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான். இல்ல ரவி ப்ரோ, இப்ப பாருங்களேன், இப்போ சாம் எனக்கு நல்லா தெரியும். சாம் வந்து என்னை இன்டிமிடேட் பண்றதுக்கோ இல்ல சர்காஸ்டிக்காவோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு என் ஒய்ஃப்க்கு அவர் மெசேஜ் அனுப்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒருத்தங்களுக்காக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்க கூட மாட்டேன். சாமுக்கு மேல போயிட்டு இன்டிமிடேட் பண்றாருன்னு கேஸ் கொடுத்துருவேன். இது அவ்வளவு சீனும் இல்ல. ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் மேட்டருக்கு இன்டிமிடேட் பண்றதுக்காக அவ்வளவு வன்மத்தோட தூக்கி அந்த ஆங்கிள் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவரு உண்மையிலேயே ஒன் ஆஃப் த அந்த கண்டஸ்டன்ட் மேல இருக்கிற மிகப்பெரிய அபிப்பிராயத்துலதான் எனக்கு கால் பண்ணி இதை ஐ மீன் என் ஒய்ஃப்க்கு இந்த ஆடியோ போடுறாரு. அண்ட் என்கிட்ட கால்லையும் அவர் வந்து அதை தான் சொல்ல ட்ரை பண்றாரு. அதாவது என்னன்னா, நீங்க ஏன் இதை பண்றீங்க, நீங்க இப்படி பண்றதுனால மற்ற கண்டஸ்டன்டோடைய வெயிட்டேஜ் வெளியில தெரியாம போகுது, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க அண்ட் ஃபாலோட் பை பிளா பிளா பிளான்னு அந்த எங்க 2 பேரோட கான்வர்சேஷன் ஓவர் த கால்ல வந்து ரொம்ப பயங்கரமா போயிடுச்சு. பட் எனக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லாம எனக்கு ஒரு ஆடியோ போட்டு என் ஒய்ஃப்க்கு ஆடியோ போட்டு பேசுற அளவுக்கு இந்த கேம்ல நான் பேசுற ஒரு பர்சனுக்கு அவர் ரெஸ்பாண்டே பண்ணிக்க தேவையில்லையே. இல்ல ப்ரோ, எனக்கு ஏன் இது கேள்வியா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குன்னா, நீங்க வந்து அது பிரைவேட்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், இல்ல லீகலா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அது வந்து ஒரு ஸ்பேஸ்ல அது ஒரு விஷயமா எடுத்துட்டு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அத இருங்க அது சொல்லும்போது நான் அந்த இன்டென்ஷனை क्वेश्चन பண்ணனும்ல. எவ்வளவு கிளியரா என் क्वेश्चனை எவ்வளவு கிளியரா வச்சேன். அதாவது நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு பண்ணணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. நான் வந்து லீக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ்குள்ள வந்து இது கண்டென்ட் ஆச்சுன்னா கூட பேசியிருக்கலாம். நான் எவ்வளவு சபநாகரிகத்தோட டெக்காரத்தோட ஆலன் கூட இருக்காரு. சோ இது நான் அப்படி பண்ணா எத்திக்ஸா இருக்குமா இல்ல நான் எத்திக்கலா இருக்குமான்னு எவ்வளவு தெளிவா கேக்குறேன். அதுதான் ப்ரோ. இப்போ நீங்க வந்து இல்ல நம்ம மெசேஜ் பண்ணிருக்கோம்ல, நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு கேட்டிருந்தீங்கன்னா அது வந்து நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன், இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பேன். நீங்க ஒரு பெரிய கிரவுட் இருக்கிற இடத்துல அதை சொல்லும் போது அங்க அதோட இன்டென்ஷனை நான் क्वेश्चन பண்ணி தான் ஆகணும். இன்டென்ஷனை நீங்க क्वेश्चन பண்ணிக்கோங்க. இன்டென்ஷன் இஸ் வெரி கிளியர். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்றது ரிஜிஸ்டர் பண்றேன். இப்ப சார் தாத்தா சொன்னார்ல, நீங்க இப்படிதான் சொல்வீங்க ரிலீஸ் பண்ண மாட்டீங்கன்னு, அப்ப ரிலீஸ் பண்றேன். அதுதான் இப்ப என்ன ஆயிடும்னா, பாருங்களேன், இப்ப வந்து இந்த விஷயத்தை நீங்க இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை வந்து அது ஏதோ ஒரு விதத்துல போய் சேருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கூட்டத்துக்கு. இதுக்கப்புறம் நீங்க அந்த ஆடியோவையோ வீடியோவோ ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிலீஸ் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் பெருசா இருக்கும், நீங்க கேஜ் பண்ணிட்டு தான் அதை பண்றீங்கன்றத நான் சொல்லுவேன்.
ஆக்சுவலா ஹலோ அவருக்கு இஷ்டம் வேணும்னா ரிலீஸ் இல்ல அது பண்றாரு, பண்ணலாம் பண்ண தாத்தா. மாட்டாரு. எனக்கு அவர் பண்றதுல இது பிரச்சனையே இம்பாக்ட் கிடையாதுன்றேன். வரும், அது வரும் என்னன்னு நம்ம கேட்கல. கேட்காம நம்மளே என்ன பண்ணுவோம்? அதுதான் தாத்தா. எனக்கு வந்து போன எப்படி தடவை சொல்றது? அப்படிதான் சார். நீங்க போன தடவை சொன்னேன் சார், பண்றேன் நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிருந்தோம் 8 மணி. இன்னும் ஞாபகம் இருக்கு சார். லைவ்ல உட்கார்ந்து இருந்தோம், கட்சியில ஏமாத்தி விட்டீங்க சார். ஓடி வந்து காலில் விழுந்தா உடனே விட்டுறீங்க நீங்க. சார் அது வேணாம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஃப் ஆன மேட்ரு. திருப்பி அது வேணாம். இல்ல நான் ஆன் பண்ணல சார். அது ஆன்லாம் பண்ணல, அதெல்லாம் முடிஞ்சு போன மேட்ரு. அந்த மாதிரி சொல்றேன், போடுறேன்னு சொல்வீங்க, கட்சியில காலில் வந்தா விட்டுருவீங்கன்றேன். அதுக்கு சொன்னேன். அவன் போனான் திருப்பி மறுபடியும். நான் அவன்கிட்டயே சொன்னேன் ரிலீஸ் பண்றேன் பாடுறா அப்படின்னு தான் சொன்னேன் அவனை. அதுக்கு திருப்பி என் ஒய்ஃப் கிட்ட மறுபடியும் போன்ல போய் அவர் உண்மையிலே இதை ட்ரெண்டாக்க ட்ரை பண்றாரு, இதனால மறுபடியும் நான் தான் அசிங்கப்பட வேண்டியது இருக்கும், என்னுடைய சைட்ல இந்த பூமராங் திரும்பிடும் அது இதுன்னாரு. அதனாலதான் நான் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவனுக்கு அது தேவையில்லாத வேலை. எனக்கு எதுக்கு இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன், உங்களுக்கு அதுக்கு உடன்பட்டு அந்த கருத்தின் மீது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நான் உங்ககிட்ட நேர்முகமா ஏதாவது சண்டைக்கு வந்தா இட் மேக் சென்ஸ், நீங்க என் கூட சண்டைக்கு போடலாம். நான் என்னுடைய பேஜ்ல ஒரு கருத்தை போடுறேன்னா அந்த நான் போட்ட கருத்து என் பேஜுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. நானே பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொருத்தங்களுக்கு எப்படி உரிமை இருக்கும்? நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க அந்த ஃபெலோ கண்டஸ்டன்ட்க்கு பேசலாம்ன்றது என்ன பார்த்து எப்படி கேட்க முடியும்? அப்படி அதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஆமா ப்ரோ. நான் அதெல்லாம் நான் இங்க பாருங்களேன், நீங்க போடுங்க போடாதீங்க அதெல்லாம் நான் அதுக்குள்ளேயே வரல. உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சொன்ன ஆளுக்கும் உரிமை கிடையாது, சரியா? நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ்க்கு வரும்போது அது கேட்கறது வந்து ஆப்வியஸா அது பண்றது தெரியுறதுனால எல்லாரும் கேட்கறாங்க, நானும் கேட்கறேன். அதெல்லாம் ஓகே தான். அது வரைக்கும் எல்லாமே ஃபைன் தான். அது உங்களை இன்டிமிடேட் பண்றதோ இல்ல சர்காஸ்டிக்கா கலாய்க்கிறதோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணிருக்காருன்னா பிரைவேட்டா அதை டீல் பண்ணிருக்கணும், இல்ல லீகலா டீல் பண்ணிருக்கணும், இல்ல செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னா இல்ல தாத்தா மாதிரி ஆட்களோ இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற ஆட்களோ அதோட இல்ல எனக்கு கூட நீ கேட்டிருந்திருக்கலாம், நான் சொல்லியிருப்பேன். அது பிரைவேட்டாவே முடிஞ்சிருக்கும், ஸ்லோவா சின்னதாவே முடிஞ்சிருக்கும். ஹலோ இப்போ என்னதுக்கு என்ன இழுத்துனாரு நீ? இல்ல ஹலோ சொல்றேன் தாத்தா, சும்மா ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் தான் பண்ண சொன்னேன். மாதிரி கொண்டு வர மேட்ரை ட்விஸ்ட் பண்ற. இல்ல தாத்தா ட்விஸ்ட் எல்லாம் பண்ணல தாத்தா. அது வந்து ஒரு ஸ்பேஸ்ல எடுத்துட்டு வந்து அதை ஒரு பெரிய கிரௌட் கிட்ட ஓபன் பண்ணிட்டு அது அந்த ஒரு கன்ஃபியூஷனை தெளிச்சிட்டு போறது வந்து எனக்கு வந்து கண்டிப்பா அது ஒரு பிளான்ட் எப்படி சொல்றது, ஒரு பிளான்ட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒன் செகண்ட் நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேக்குறேன் ரவி சார். இது நான் டைரக்டாவே கேக்குறேன். இப்போ நீங்க அது ரிலீஸ் பண்றதுனால அந்த கார்டு வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கா? இதை வச்சு முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஒரு பீப்புள் ஆஃப் ஆடியன்ஸை நம்ம திரும்பலாம் அப்படின்ற இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா இது வந்து உங்களுக்கும் இன்னொருத்தரோட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற பர்சன், நீங்க இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்றீங்க. உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஈகோ கிளாஸை நீங்க இப்படி இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நான் டைரக்டாவே அந்த क्वेश्चனை கேக்குறேன். நீங்க என் ஈகோன்னு வித் நோ கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, உங்களோட புவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஃபர்ஸ்ட் திங், நீங்க எப்படிங்க எனக்கு ஈகோக்கான பாயிண்ட் நான் ஏன் பண்றேன்னு சொல்லிட்டா அபிக்கு பிடிக்கிற மாதிரியே சொல்றேன். நான் ஏன் கண்டஸ்டன்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பேசினா அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு நிறைய அடி வாங்குன்றதுனாலதான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது இதை ரிலீஸை கேட்டுட்டுலாம் பண்ணுன்றதுக்கு. ரிலீஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எந்த கண்டஸ்டன்ட் மேல மைலேஜ் குறையும், எந்த கண்டஸ்டன்ட்க்கு மைலேஜ் ஏறும்ன்றதுலாம் இவ்வளவு வருஷம் ரிவ்யூ பண்ற எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க ஈகோன்னு சொன்னீங்கல்ல, அது இல்லாததுனாலதான் இந்த செகண்ட் வரைக்கும் அதுக்குள்ள போக தேவையில்லை. ஏன்னா இது இந்த நேரத்துக்கு இது ட்ரெண்ட் ஆகும். இந்த ட்ரெண்டிங் ஒருத்தனுக்கு மைலேஜ் ஆகுதோ இல்லையோ இன்னொருத்தங்களுக்கு கண்டிப்பா அடி வாங்கும்ன்றதுனாலதான் பேசாம போறேன். இல்ல ஈகோன்ற விஷயம் எல்லாம் தவிர்த்து இருந்திருக்கலாம். அது அனவசியம். சொல்லுங்க ப்ரோ. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? தலைவரே, ஒரு ஈகோவும் கிடையாது. இது வந்து எனக்கும் அவருக்கும் பர்சனலா பேசுறது. ரிலீஸ் பண்ணுங்க, ஓகேயா? இல்ல கண்டஸ்டன்ஸுக்கு அஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும், இதெல்லாம் வேணாம். நான் வந்து 1 to 1 என்னைய பத்தி ஏன் பேசுற? உனக்கு அந்த உரிமை யாருமே கொடுக்கல. என்னைய பத்தி யாருமே பேசக்கூடாது, ஓகேயா? என்னைய பத்தி நீ பேசும்போது நான் பேசுவேன். ப்ரோ ஒரே நிமிஷம், இங்க ஒருமையில பேசவனா ஸ்பேஸ் ஒருமையில பேசவனா இல்ல, என்னைய பத்தி இவ்வளவு ஆத்துறாருல, ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, ஓகேங்களா? சாம்வேல் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. பை எனி சான்ஸ் என்னோட இந்த ஓவரால் கான்வர்சேஷன்ல ஏதாவது ஒரு இடத்துல யார் பேரையாவது நான் சொன்னேனா? நீங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணுங்க, நீங்க என்ன பேசுனீங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியட்டும். அதெல்லாம் அடுத்தது.
சாம்வேல் அடுத்தது இப்ப இவர் முதல்ல பேசுறாருல, இங்க வந்து இவர் அப்படியே இல்ல வந்த டைரக்டா அது ஒருத்தர் இல்ல ஸ்டாம்பிங் விஷ்ணு பண்ணாதீங்க ப்ரோ ஓகேங்களா. ஒரு நிமிஷம் அவர் வந்து கண்டஸ்டன்ஸ் பேர்லாம் யார் பேருன்னு சொல்லல, இல்ல யாருன்றதையும் ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் இவரு கண்டஸ்டன்ஸ்க்கு பாதிக்கும் அப்படின்றதுதான் சொன்னாரு ஆக்சுவலா. கண்டஸ்டன்ஸ்க்குலாம் பாதிப்பு இல்லைங்க. ஏங்க எனக்கு உங்களுக்கு சண்டைனா இப்ப நீங்க நானும் பேசிக்கிறோம், இதனால உங்களுக்கு என்ன உங்க ஃப்ரெண்டுக்கு உங்களோட தூரத்து சொந்தத்துக்குலாம் பாதிக்குமா சொல்லுங்க. அது அது அவர் அப்படிதான் இல்ல சொன்னாரு என்ன ஆக்சுவலா. எனக்கு அது புரியலையே. இது இது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா? என்னைய பத்தி பேசாதேன்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன் தாண்டி, மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. இவங்கள பத்தி பேசாதீங்க, அவங்கள பத்தி பேசாதீங்கன்னு நான் யாரு சொல்றது? நீ யார வேணா பண்ணு, யார வேணா பத்தி யார வேணா பேசலாம். இப்ப இந்த ஸ்பேஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 400 பேர். யார பத்தி வேணா நீங்க பேசலாம். உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க பேசுறீங்க. அவ்வளவுதான். ஓகே. என்னைய பத்தி ஒருத்தர் தப்பா ஒரு பாயிண்ட் வைக்கும்போது நான் வந்து கேட்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்ன்ற மாரி நான் பேசுறேன். ஏன்னா நான் என் காது பட வருது. ஓகேங்களா? 4, 5 இடத்துல ஆத்திட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வருது. அதுக்காக நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். அங்க அவரு என்னென்ன வார்த்தைகள் பேசுறாரு, என்னைய ப்ரொவோக் பண்ற மாதிரியோ, என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி வார்த்தைகள் பேசுறது, ஓகே நீ இவனோட ரிலேஷன்ஷிப்பா அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்கூல்ல சண்டை போடுற மாரி போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆவாது. ஓகேங்களா? ஒரு கொஞ்சமாச்சும் மெச்சூர்டா பேசினா, மெச்சூர்டா நம்ம பதில் சொல்லலாம். ஓகேங்களா? இனிமே ரிலீஸ் பண்ண நான் என்ன பெரிய இதுவா பண்ணிட்டேன். நான் அப்படியே வேற லெவலுக்கு அப்படியே பேசின மாதிரிலாம் பேச தேவையில்ல. டைரக்டாவே ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அதுல ஒண்ணும் தப்புலாம் கிடையாது. இல்ல சார், இது ஆரம்பிச்சதே அந்த அந்த ஒரு ஸ்பேஸ்ல ஆக்சுவலா முத்துக்குமரன் பிஆர் அவரு, நீங்க இப்ப சௌந்தர்யா ஏங்க பிஆர்னு ஆரம்பிச்சது யாருக்கும் தானே பிஆர் அது. கிடையாதுங்க. ஏங்க அந்த இதுலயே இல்ல நான் அதான் சொல்றேன். கிடையாதுதான் யாருக்கும் அது. நான் பிஆர் கிடையாதுங்க. அது ஏங்க முத்துக்குமார் ஜெயிச்சாலுமே ஏங்க நான் எங்க இதுல இன்னொருத்தங்க ஜெயிச்சாலுமே நான் கை தட்டி தாங்க போவோம். அவ்வளவுதாங்க. ஏங்க போட்டியில ஜெயிக்கிற தோல்வி எல்லாம் இருக்குங்க. என்ன நீங்க எல்லாருமே ஜெயிக்க முடியுமா ஒரு கேம்ல? அதுதான் சார். அது அது ஒரு சர்க்காஸ்டிக்கா நடந்த விஷயம் ஸ்டார்ட் இல்ல ஆனது இல்ல அது. ஒண்ணும் இல்ல சும்மா நீங்க உங்களுக்கு சாம் ப்ரோ சப்போர்ட் ஓகே. இல்ல ஒண்ணும் தேவையில்லாத பேச்சுகள். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா இந்த ஷோல வந்து வின்னர் வந்து ஒரு மேட்டரே இல்ல. ஜெயிச்ச யாரும் அவ்வளவுதான். பயங்கரமா அதான் லாஸ்ட்ல லைக் ஜெயிச்ச ஜெயிக்கிறாங்களா அதை யாரும் பெருசா பாருங்க. வந்ததா ஏங்க சரித்திரமே கிடையாது. ஜெயிக்கிறத பார்க்க விட்டுட்டு அதை விடுங்க. நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கோன்ற அதுதான் பார்க்கணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு கண்டதை பேசிட்டு எனக்கு அது புரியல. பர்சனல் அட்டாக்கிங்லாம் அவங்க தான் பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபேவரட் யார் யார் இருப்பாங்க? கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறீங்க. சொல்லுங்க. அவ்வளவுதான். மேட்டர் ஓவர். ஆனா இத விஷ்ணு ப்ரோ வந்து இங்க பாருங்களேன் கொஞ்சம் காமா அவங்க ம், அவர் வந்து எந்த இடத்துலயும் எந்த கண்டஸ்டன்ட் பேரையும் சொல்லல, எந்த ம். இடத்துலயும் உங்க பேரையும் சொல்லல. ஓகே. ஐ மீன் ஆப்வியஸ்லி ரொம்ப ஈஸியா கேஸ் பண்ணிடலாம். உங்கள பத்தி ம், தான் சொல்றாங்கன்ற அத நான் ம், எடுத்துக்கிறேன். ம். ஓகேவா? ஆனா அவர் எந்த இடத்துலயும் பேசல. ஏங்க அவர் இது பேசுனது இது என்னங்க இது என்ன கேம் ஷோவாங்க? இங்கேயும் வந்து நான் வந்து பிக் இல்ல பாஸ்ல எனக்கு ஒண்ணு புரியுது. பண்ணுவாங்க தெரியுமா? மக்களுக்கு புரியறதுக்காக நாங்க ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக ஒண்ணு பேசுவாங்கல்ல. மக்களுக்கு இது போய் இல்ல சேரணும். ப்ரோ அந்த எனக்கு கேம் எனக்கு தான் புரியுது வராங்க. ப்ரோ. ப்ரோ எனக்கு இருங்க இப்ப இருங்க. டைரக்டா எனக்கு நான் தான் சொல்றேன். நான் தான் பேசினேன். ஓகேங்களா? அதான் ப்ரோ. எனக்கு புரியுது ப்ரோ. இருங்க ப்ரோ. நான் அவர்ட்ட ம். சொன்னது என்னன்னா, இத பிரைவேட்டா, பெர்சனலா ஹேண்டில் பண்ணியிருக்கணும். இல்ல லீகலா போயிருக்கணும். கரெக்ட், அப்படின்னு நான் கரெக்ட், சொன்னேன். கரெக்ட். ஓகேவா? அப்படி இருக்கா? லீகலா வாங்க. லீகலா பேச சொல்லுங்க. பேசிப்போம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அத விட்டுட்டு எனக்கு அவருக்கு கான்வர்சேஷன். இத வந்து இங்க வந்து இப்போ உங்களுக்கு 400 பேர்கிட்ட வந்து சொல்லணும்ன்றது நோக்கம் என்ன? ஓகேங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? நானே கேட்கிறேன். இது எதுக்குன்னா இன்னொருத்தர தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு ஐடியாலஜி. ஓகேங்களா? இத வந்து அவரு எங்கேயாவது அவரோட தொழில்லயும், அவரோட லைஃப்லயுமே யூஸ் பண்ணா எங்கேயாவது உருப்புற மாரி ஒரு வேலைய பார்க்கலாம். எனக்கு பொறுத்தவரைக்கும். நான் இப்படிதான் பேசுறேன்றதுக்கு நீ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிகாஸ் இத வந்து இங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றேன். நான் பர்சனலா தானே ஃபோன் பேசினேன். ஓகேங்களா? 1 to 1 தானே. ஓகேங்களா? நான் இத வந்து போட்டுருவேன். இப்ப இவரு போட்டான்னா என்ன எல்லாம் கொடி புடிச்சிட்டு என்ன பண்ண போறாங்க? எல்லாம் மறியல் பண்ண போறாங்களா? எனக்கு புரியலையே. நான் 1 to 1 அவரு தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணாரு. நானும் பேசினேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் உங்க ஒய்ஃப் கிட்ட அனுப்பிச்ச ஆடியோ நோட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீங்க எல்லாரும் கேளுங்க. அதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு நீங்க என்கிட்ட பேசுங்க. ஏதாவது தப்பு இருந்தா நீங்க என்ன கேளுங்க. ஓகே என்னப்பா தப்பா பேசியிருக்க அப்படின்னு கேளுங்க. ஓகே அதுக்கு இவரு பேசின வார்த்தைகள்லாம் நீங்களும் அதுவும் கேட்பீங்க. அவரு கேட்டோன்னே இவரு எப்படி பேசியிருக்காரோ அவருக்கு ஒரு செல வைங்க. அப்படிதான் சொல்ல முடியும். இல்ல ப்ரோ. நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நான் எந்த சைடும் எடுத்து எனக்கு ம். இன் மை ஏங்க ஒப்பீனியன் யாரு ஜெயிச்சாலுமே இது இல்லங்க. யாருக்குமே தேவையில்லாத விஷயம்னு நான் அவங்க பார்க்குறேன். சொல்லுவாங்க. நான் ஓப்பனா சொல்லுவாங்க. அவங்க 100 நாள் 106 நாள் ஃபைனல்ஸ் போயிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அதுவே ஜெயிச்சது தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 50 லட்சம்ன்றது வெளியில வந்தோனே 10 கொலாப் ரீல் பண்ணா முடிஞ்சு போச்சுங்க. காசு சம்பாரிச்சிடலாம். ஒண்ணுத்துக்கு 2 லட்சம் ரூபா வாங்குறாங்க. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. சிம்பிள். ஓகேங்களா? அந்த பிரைஸ் மணி வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதெல்லாம் வரும் போயிடும். அவ்வளவுதான். சும்மா இங்க வந்து எனக்கு இவர நான் ஜெயிக்க வச்சிருவேன். அதெல்லாம் வந்து அம்பக்கா ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காருங்க.
இல்ல ஆக்சுவலா ப்ரோ எனக்கு வந்து இது எனக்கு தேர்ட் பர்சனா வந்து எனக்கு இது 2 சைடுமே எனக்கு சரியா படல. ஏன் படலனா, இது பிரைவேட்டா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா வந்து அவர் இங்க கொண்டு வந்ததும் தப்பு தான். நீங்க அவரு ஒரு வந்து அதாவது அவரு வந்து ஏன்னா பிகாஸ் இதுல வந்து எப்படின்னா அவரு ஒரு மைலேஜ் தேடிக்கிறதுக்கு ஒண்ணு பண்றாரு. ஓகேங்களா? இவரு வந்து மத்தவங்களுக்கு இதுக்கு அவங்களுக்கு அஃபெக்ட் இது அஃபெக்ட் அவருக்கு ஒரு மைலேஜ். ஏன்னா அவரை பத்தி யாராவது பேசணும்ல இங்க. புரியுதுங்களா? அவர பத்தி யாராவது இங்க பேசணும். அவரும் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் வந்து ஆத்துறாரு. ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? சோ அதனால இத ஆத்துறதுக்காக, அவர பத்தி பேசுறதுக்காக இது கொண்டு வந்து இந்த டாபிக்க வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. அவ்வளவுதான். இப்ப இதுவுமே இப்ப நான் பேசுறதுமே இதுதான் வைரல் ஆகும். அத தாண்டி வேற எதுவுமே கிடையாது. நான் டைரக்ட்டா ஒன் டூ ஒன்னா தான் பேசுறேன். நான் வந்து அப்படி மறைமுகமா பேசலாம் கிடையாது. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள் பேசினா இப்படிதான். இப்படிதான் தேவையில்லாத நான் நான் என்ன பேசணுமோ அப்படி என்னோட ஸ்டைல்ல தான் பேசணும். வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இதுக்கு அதனால ஒரு வந்து முற்றுப்புள்ளி வைக்கலாமா? எதுக்கு நான் பேசிக்கு வந்தேன்னா, நான் யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. என் லைஃப் எனக்கு நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன். ஓகேயா? யாருக்கும் நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா அவங்க உடனே வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிடுவாங்கலாம் கிடையாது. ஓகேங்களா? சோ நான் யாருக்கும் சப்போர்ட் இங்க பண்றதெல்லாம் கிடையாது. ஏமா இப்ப முத்துக்குமார் ஜெயிச்சாலும் சரி, அதுல ஜாக்லின் ஜெயிச்சாலும் சரி, இல்ல தீபக் ஜெயிச்சாலும் சரி, நான் எழுந்திருந்து கை தான் தட்டுவேன். ஏன்னா அவங்க அவங்க கேம அவங்க ஆடி எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் ட்ரீம் இருக்காங்க. ஓகேயா? எத்தனை 6 வருஷம் 5 வருஷம் ட்ரை பண்ணிட்டு ஒண்ணு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொருத்தனுக்கும் என்ன சம்பளம் குடுத்துருப்பாங்க. அந்த சம்பளத்த அங்க அங்க கம்மியான சம்பளத்துக்கு தான் இந்த வாட்டி போயிருக்காங்க. போயிட்டு அவங்க ஆடி ஜெயிக்க போறாங்க. அவ்வளவுதான். வெளியில இருந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு யார் ஃபேவரட்டோ சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். மத்தவன போட்டு அடிக்க முத்துக்குமாரையும் அடிக்க வேணாம், தீபக்கும் அடிக்க வேணாம். யாரா இருந்தாலுமே எதுக்கு அவங்கள போட்டு இழிவுபடுத்தி ஒண்ணு பண்ணணும்? அந்த அந்த வேலைய பார்க்க வேணான்றேன். அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலைய நான் பார்க்க மாட்டேங்க. ஓகேங்களா? இதே முத்துக்குமார் பண்ணாலுமே முத்துக்குமார் நான் விஷ் பண்ணி நான் ஸ்டேட்டஸ் தான் போடுவேன். அவனுக்கு வந்தாலும் நான் வாழ்த்து தான் சொல்லப் போறேன். ஓகேங்களா? அவன் கஷ்டப்பட்டான், அவன் ஆடுறான், அவன் ஜெயிக்கிறான். அவ்வளவுதான். 2வது அவன் லைஃப்ல அவன் போறான். ஆனா இங்க வந்து சில பேர் வந்து நான் தான் அவனை ஜெயிக்க வச்சேன். இந்த கதையெல்லாம் விட்டுனுக்காதீங்க. நான் தான் ஜெயிக்க வச்சேன், நீ தான் ஜெயிக்க வச்சேன்னு. உங்களால உங்க லைஃப்லயே ஜெயிக்க முடியல ஒழுங்கா. ஓகேயா? இன்னொருத்தனெல்லாம் நீங்க ஜெயிக்க வைக்க சரி, முடியாது. ஓகேவா? அத புரிஞ்சுக்கணும். பர்சனல்லாம் வேணாம் ப்ரோ. இல்ல ஜெனரலா பொதுவா சொல்றேன். எல்லாருக்குமே அப்படித்தானே. ஓகேங்களா? நான் இவனை நீங்க என்ன ஜெயிக்க வைக்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது. உங்களால என்ன ஜெயிக்க முடியுமா? முடியாதுல்ல. நான் வாய்ப்பே ஆடுனா இல்ல. மட்டும் தான் ஜெயிக்கும். அதுதான் மேட்டர். அவ்வளவுதான். அவன பத்தி பேசிட்டு போணும். அவ்வளவுதான். நான் தோத்துட்டேன்னா அது நான் தான் யாரையுமே காரணம். சரி சரி யாராலையுமே இங்க ஜெயிக்க வைக்க பாருங்க, முடியாது சில் ப்ரோ. சில் அதுதான். சில் பண்ணுங்க, சில் பண்ணுங்க. நீங்க ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சீங்களா? அதெல்லாம் ஒழுங்கா போதா? நம்ம ஹாப்பியா தான் தலைவர் ஹாப்பியா இருக்கோம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீட்டா போயிட்டு இருக்கு. இல்ல சொல்றேன் இந்த மாதிரி வந்து இல்ல அதுல ஒரு நீங்க அலிகேஷன் நீங்க பேசும்போது நான் அதை வெக்க accept பண்றேன். இல்ல சொல்லுங்க. எனக்கு புரியுது ப்ரோ. ம். எனக்கு வந்து நீங்க பிஆர்னு அவங்க சொல்லி பேசும்போது அவங்கன்னா ரவி அது ப்ரோ ரொம்ப சொல்ல வேற தவறா இருக்குல்ல. ஸ்பேசஸ்ல என்னைய ஒரு இல்ல இருங்க பேனிக் இருங்க பண்றது. இருங்க நான் அதுக்கு ரிபட்டல் கொடுக்கும்போது என்ன சொன்னேன்னா, அவர் படம்லாம் சைன் பண்ணியிருக்காங்க, அவர் ஷூட்டிங்ல பிஸியா இருப்பாரு, அவருக்கே தலையெழுத்து இங்க உட்காந்துட்டு ஒரு டிவி ஷோக்கு அவர் இது பண்றதுன்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு முதல்ல தெரியாது, அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் வச்சு நான் பேசினேன். இங்க வந்து அவர் வந்து எடுத்துட்டு வந்து பேசும்போது கூட என்ன சொன்னேன்னா, இது வந்து பர்சனலாவே டீல் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல லீகலா போயிருந்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒரு பெரிய கிரௌட் இருக்கும்போது அட்ரஸ் பண்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. இப்போ Correct. நீங்க வந்து இது ஓப்பனா பேசுறேன், அதை அட்ரஸ் பண்றீங்கன்னா அது எதுக்காக அட்ரஸ் பண்ணீங்க? நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க, உங்க பேரை வச்சு அவங்க பேசுறாங்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா அவரு இந்த இடத்துல இந்த இல்லங்க ஸ்பேஸ்ல இங்கேயும் வந்து மறைமுகமா இவங்களுக்கு அஃபெக்ட் ஆவாங்க யாருமே இது பாருங்க நான் தப்பு பண்ணா அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஓகேயா? 1 to 1. ஓகேங்களா? என்கிட்ட எதுனா பிரச்சனை என்னைய சார்ந்து இப்ப நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க அம்மாவும் அடிக்க போறேன், உங்க அம்மா அப்பா அடிக்க போறேன், இல்ல ஃபேமிலி அடிக்க போறேன், ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க போறேன். இந்த கதையெல்லாம் வேணாம். நானே கையில அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்க. ஓகேங்களா? இப்ப என்கிட்ட பிரச்சனை என்கிட்ட வாங்க. நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட பேசுறீங்களா பேசுங்க. ஓகேயா? சோ அத விட்டுட்டு நம்மள அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இது என்னடா இது இது வந்து இதையும் ஒரு கேமா அவன் ஆடிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில இவங்களுக்கு டைரக்டா எதுவுமே பேசவே மாட்டாங்களா? இப்படியே விளையாடிக்கிட்டே இருப்பாங்களான்ற மாதிரி தோணுது. அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. சரி ப்ரோ, நீங்க இது ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ரவி ப்ரோ, தயவு செய்து இதை முடிச்சு விடுங்க. நான் சின்ன பையன் கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? இப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். எனக்கு அந்த ஸ்டஃப் இருக்கு. இங்க வந்து நான் வந்து எல்லார்கிட்டயும் இப்போ நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வந்து நான் கேட்கல. இப்ப இது நான் ஏதாவது பர்சனலா எனக்கு பிரச்சனையா நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் அதை. அவ்வளவுதான் மேட்டர். வேற எதுவுமே கிடையாது. நான் உங்ககிட்ட என்ன கேட்பேன்? உங்ககிட்ட என்ன லவ் அண்ட் சப்போர்ட் அவ்வளவுதான். நீங்க எனக்கு நான் இருக்கும்போது உங்களுக்கு யாருக்கும் என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்க பர்சனலா. எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நான் வந்து பேசுறேன். அவ்வளவுதான். இப்ப கூட ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுக்குறீங்க. நான் அந்த ரெஸ்பெக்ட் நான் எப்படி நான் ரெஸ்பெக்ட் நீ கொடுக்குற ரெஸ்பெக்ட நான் எப்படி நான் எடுத்துக்கிறேன்ற மேட்டர். நான் திருப்பி உங்களுக்கு எப்படி லவ் கொடுக்குறேன்னு தான் விஷயமே. மத்தபடி ஒண்ணுமே கிடையாது.
ஓகேங்களா? இங்க நான் சின்ன சின்ன பையன்தனமா நான் ஒரு விஷயத்த பண்றதுக்கு நான் இங்க வரல. ஓகேங்களா? அது வந்து நான் அத தான் கிளாரிஃபை பண்ண வரேன். ஓகேங்களா? அத தாண்டி வந்து என்னைய சார்ந்து யாரும் கிடையாது. அதுவும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க அவங்களோட ட்ரீம்க்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க தப்போ சரியோ அவங்க ஆடிப்பாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போறாங்க. அதெல்லாம் நம்ப இங்க வந்து ஜட்ஜ்மென்ட் குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த தப்ப நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். யாரையும் நம்ம அதாவது மேம்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் தாண்டி யாரையுமே திருத்துறதுக்கோ, இவங்க இப்படி இருந்திருக்கலாம், அப்படிலாம் நம்ம வந்து அப்படின்னா அவங்க போயிட்டு பொறக்கும்போதே அவங்க செஞ்சு கிஞ்சு இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம செய்யணும். அது நம்மளுக்கு அது தேவையில்லாத வேலை. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான். எனக்கு வந்து உங்க 2 பேரையும் இந்த பிக்சர்ல இருந்து எடுத்துட்டா கூட, யாரோட எந்த விளையாடுற அப்பதான் கண்டஸ்டன்டோட இன்னும் எஃபர்ட்ட 5 வாரங்க. இன்னும் இன்வாலிடேட் 5 வாரம் பண்றது கழிச்சு எனக்கு வந்து உடன்பாடு இல்ல. இன்னும் 5 வாரம் தாங்க. முடிஞ்சு போச்சு கேமே. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு எண்டுக்கு. ஓகேங்களா? சும்மா அதெல்லாம் நின்னு வெளியில இருந்து கை தட்டிட்டு போ வேண்டியதுதான். முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அத விட்டுட்டு சும்மா போட்டு நம்ம போட்டு இவன அடிக்கிறது, அவன அடிக்கிறது யாரையும் அடிச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான் முடிஞ்சு கரெக்ட் போச்சு. தான், கரெக்ட் தான். யாரு கால வாரி விட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் கிடையாது. நீங்க அவ்வளவுதான் நேர்மையா இருந்துட்டு போயிருங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு நல்லது நடக்கும் அவ்வளவுதான். சரி, சரி விடுங்க, விடுங்க. ஓகே சில். ரவி ப்ரோ தவிர்த்துருங்க இதெல்லாம் ப்ளீஸ் 2 சைடும். ரவி சார் இருக்கீங்களா? எஸ் சார். என்னதான் சார் சொல்லுங்க ஒரு முடிவுரை வைங்க ப்ரோ. சார். இதுல இப்போ சார் இதுல நான் ஒண்ணு நீங்க சொல்றது முன்னாடி ஒன்னே சொல்லிக்கிறேன் சார். ஒன்னே சொல்லிக்கிறேன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்விட்டர்ல ஆல் இருங்க நான் ஒன்னே சொல்லிக்கிறேன். ட்விட்டர்ல அவங்க இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவங்க அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதாவது அதான் நான் சொல்லிக்கிறேன். இல்ல ஆக்சுவலா இத நீங்க வந்து ஒரே பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிறேன் சார். ஒரே பாயிண்ட் மட்டும். இத நீங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். இங்க இவர் வந்தார், இவர் பேசினார். இவரை பத்தி நான் பேசவே இல்லை. இவர் நான் தாங்க பண்ணேன்னு சொல்லி இவர் நிறைய பேசினார். எனக்கு இவருக்கு எங்க பதில் சொல்லணுமோ இவர் பேசின பேச்சுக்கு அங்க நான் பதில் சொல்லிக்கிறேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்றாரோ அவர் பண்ணட்டும். ஆனா என் பொண்டாட்டிக்கு மெசேஜ் அனுப்பி பேச ஆரம்பிச்சது அவர் தான், நான் இல்ல. என்கிட்டக்க போன்ல பேசிட்டு இருக்கும் போது கட் பண்ணிட்டு ஓடி போனதும் அவர் தான், நான் இல்ல. இந்த ஸ்பேஸ்ல என்கிட்டக்க நிறைய வாழ்க்கையில என்ன ஜெயிக்கணும், என்ன கழட்டணும், நீ என்ன கழட்டின எல்லாத்தையும் நம்ம எங்க பேசணுமோ நான் நேரில் பேசுறேன். எனக்கு தனியா ஹேண்டில் பண்ணிக்க தெரியுன்ற மெச்சூரிட்டி பேனால தான் குழந்தைத்தனமா நீங்க பேசுற எந்த ஒரு இடத்துலயும் நான் உங்களை இன்ஸ்டிகேட் பண்ணி வரல. இத நீங்க என்ன பயங்கரமா படத்துல டைலாக் சொன்னமெல்லாம் நிறைய நல்லாதான் சொன்னீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இன்னைக்கு பேசுனதும் சரி, இதுவும் சரி, நான் உங்களை தேடி வரல. நீங்க தான் என்னைய தேடி தேடி திருப்பி வரீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே நான் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. நீங்க தான் என்னை டிஸ்டர்பன்ஸா நினைச்சு தேடிட்டு வரீங்க. இல்ல நான் உங்களுக்கு என் ஒய்ஃபுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு எந்த நீடுமே இல்ல, அவசியமே இல்ல. இப்போ ஆலனுக்கு என்ன ரொம்ப நடுநிலையா புரிஞ்சுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் கேட்ட சிம்பிள் கேள்வி இந்த இடத்துல ஒரு கேள்வி ஆலனுக்கு ஐ தாட் வயசா பேசுறாரு ஒரு வார்த்தை, ஏன் பிரதர் நீங்க இவ்வளவு தெளிவா இவ்வளவு பொதுநல அக்கறையோட பேசுறீங்க, நீங்க அடுத்தவங்க வாழ்க்கை மேலாம் ரொம்ப அக்கறையா இருக்கு, எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவர் வைஃப் அவங்க கிட்டயே பேச வேண்டியதானே, அந்த கன்சர்ன் பர்சன் கிட்டே கால் பண்ணி பேச வேண்டியதானே, அவங்க அதுதான் ப்ரோ நான் வைஃப்க்கு எதுக்கு சொன்னேன். மெசேஜ் அனுப்பணும் ஃபர்ஸ்ட் ப்ரோ அது செகண்ட் நான் அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். இருங்க அவர் பேசும்போது கேட்டுட்டு இருந்தீங்களே. ரெண்டாவது, சொல்லுங்க. நீங்க பேசுன மெசேஜ நீங்களே சொன்னீங்க, நானே போட்டு விடுறேன், நீங்களே போட்டு விடுங்க. என்ன நீடு இருக்கு? நான் உங்களை இப்ப நான் ஏதோ உங்களை பத்தி ஏதோ எங்கேயோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை தான் நீங்க எடுத்து முதல்ல போடணும். பாருங்க நீங்க என்ன விஷ்ணு இப்படி பண்றாரு அங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் யாரோ ஸ்னூப்பின்னு ஒருத்தன் கிட்ட நான் ஏதோ பணம் கொடுத்து அவன் தான் எனக்கு பிஆரா இருக்க. நீங்க எனக்கு யார் அந்த ஸ்னூப்பின்னு கூட தெரியாது. நீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட அலிகேஷனை பிரைவேட், நான் என்ன சொன்னேன் உங்களை அதே கால அந்த ஸ்னூப்பியை கான்கால் எடுங்கன்னு. எடுங்க, அவருக்கு எங்க அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கா இல்ல நான் ஏதாவது காசு கூப்பிட்டு கொடுத்துருக்கேன்னா எதுக்கு நீங்க ஸ்னூப்பின்ற பேரை யூஸ் பண்ணீங்க எனக்கு அதுவும் தெரியாது. அவர் ஒரு ரிவ்யூவர்ன்றது நீங்க பேசினதுக்கு அப்புறம் நான் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். பிசைட்ஸ் நீங்க பேசுற பாதி விஷயம் உங்களுக்கு தேவையில்லாததை விட எனக்கு தேவையே இல்லாது. இப்ப நீங்க பயங்கரமா இட்டு கட்டி பயங்கரமா பேசி சபை நாகரிகம் இல்லாம நீங்க என்னென்னலாம் பேசுனீங்களோ இதுக்கு எங்க கவுண்டர் கொடுக்க தெரியணுமோ அங்க நான் கொடுத்துப்பேன். எனக்கு இப்ப நீங்க சொன்னீங்களே எனக்கு இந்த 500 பேர் கிட்ட ஹீரோயிசம் காட்டணுமோ அவசியம்லாம் கிடையாது. ஹீரோ நீங்க தான், சரிங்களா? நீங்க அதான் நீங்க சொன்னீங்களே உருப்படியா கழட்டுறதா பாஸ், நான் என்ன செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். 15 வருஷம் சினிமால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கும் தெரியும். இங்க என்னைய விட சீனியர் அங்க ஒருத்தர் இருக்கார், பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கார், அவருக்கும் தெரியும். நம்ம என்ன பொது வலைதளத்துல பேசுறோமோ இந்த இடத்துல உங்களுடைய கண்ணியம் குறையாம நான் பேசாம இருக்கிறதுக்கு தான் மெச்சூரிட்டி. எனக்கு 2 நிமிஷம் ஆயிருக்காது. கண்டஸ்டன்ட் எல்லாம் தூக்கி தள்ளி வைப்போம், அதெல்லாம் அப்புறம் அடுத்தது கேம் எல்லாம் ரெண்டாவது.
மெச்சூரிட்டின்றது ஒரு பொது வலைதளத்துல இவ்வளவு பேசினவரு, நான் இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்றேன், அப்புறம் நான் இந்த 10 பக்கத்துக்கு பேசுறேன்னு பேசியிருந்தா இட் மேக் சென்ஸ். சும்மா இருக்கிறவங்க அடுத்தவங்க ஒய்ஃபுக்கு சம்பந்தம் இல்லாம கால் பண்ணியோ மெசேஜோ, இட் இஸ் டோட்டலி, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அது அவ்வளோ அசிங்கமானது. நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஹீரோயிசம் பேசுறதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. ஆம்பளை தானே, என் ஆபீஸ் அட்ரஸ் தெரியாதா இல்ல என்னைய நேரா தெரியாதா? இவ்வளோ பேசுறதுக்கு இந்த மாதிரி 500 பேருக்கு ஸ்பேஸ் தேவையில்லையே. என் மூஞ்ச நேரா பார்த்து பேசலாமே. இந்த டைலாக் எல்லாம் விடுறதெல்லாம் நல்லா நல்லா பக்கமா பேச முடியும். இதெல்லாம் அதுவும் பேச தெரியாத எங்களுக்கும் தான் பேச தெரியும். என்னன்னா, உனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கா, நீ என்கிட்ட டைரக்டா டீல் பண்ணு. என் ஒய்ஃப் கிட்ட போய் என்ன பேசுற, அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அண்ட் செகண்ட், முத்துக்குமரனுக்காக பேசாதுன்னு சொல்றது ரொம்ப அசிங்கமா இல்ல உனக்கு? நீ உனக்கு யாரு என் சொன்னா? மேல யார் சொன்னா முத்துக்குமரை பத்தி பேசக்கூடாது? யார் சொன்னது? நீ ஏன் அந்த ஆடியோ ரிலீஸ் யார் பண்ணு? நான் சொன்னனா? நீ ஏன் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணு? யார் நீ நீ ஏன் பண்ணு? ரிலீஸ் பண்ணு? நான் பண்ண நீ ஒரு தேவையில்ல. மேல நீ பேசு, ஏன் நானும் பண்ணு? ஒரு மேல தான் பேசுவேன். பண்ணு. நீ ஏன் நான் பண்ணு? ஏன் பண்ணணும்? நீ நீ தான் ஏன் மெசேஜ் பண்ணு? அனுப்பிச்ச. நீ ஏன் பண்ணு? நீ தான் கால் நீ பண்ண நீ நீ இன்னைக்கு. நீ இங்க பாரு, நீ தான் மெசேஜ் அனுப்பிச்ச. என் ஒய்ஃப்க்கு எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச? நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நல்ல கரெக்டா பதில் ஸ்கூல் சொல்லு. பையன் மாதிரி உன் ஒய்ஃப் ஆகும் முன்னாடி அவங்க என் ஃப்ரெண்டு, ஓகேவா? உன் ஃப்ரெண்டா அவங்க நீ இருந்துட்டு கொண்டு வர போட்டோம். தேவையில்ல, என் ஓகேவா? ஒய்ஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என் ஒய்ஃப் கிட்ட நான் தானே என்ன இழுத்து விடுவா? சர்க்காஸ்டிக்கா பேசுறேன். என் ஒய்ஃப் எதுக்கு? காரி மோஞ்சது உனக்கு தேவையா? யாருக்கு? அது உனக்கு யாரு? தேவையா? உன் ஒய்ஃப் ஏன் என்ன காரி உன் ஃப்ரெண்டு தான் முடிஞ்சாங்களா? உனக்கு காரி உன் துப்புனது? ஒய்ஃப் உனக்கு தான் இது காரி தேவையா? முடிஞ்சாங்க. உன்னை பத்தி தெரியும். ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்றது? விடுங்க. சரி, பாவம் ஃப்ரீயா நீங்களே விடுங்க உங்க ப்ரோ. இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், உன்னைய பத்தியும் பேசுறதுக்கு யோஸ் நிறைய பேசலாம். ஏங்க நானும் ஸ்மால் சபை பாய். நாகரிகம் கண்டுதான் உன்னை பேசாம விடுறேன். நீ பெரிய பருப்பா இருந்தா நான் ம். என் ஆபீஸ் அட்ரஸ் இருக்குல்ல, நேரா வா. நான் ஏன் வரணும்? சார் நீங்க சார் வாங்க. சார் வா, நான் நீ கழுவி நேரா வா. விட்டுறேன். நீ சார் தான் சார் பயங்கரமான சரி ஆளு. சரி வரணும். ஒரு வாயா, நீ நிமிஷம் நேரா வா. ப்ரோ 2 பேரும் நிறுத்துங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஒரு நிமிஷம். இது வந்து ஸ்பேஸ், இவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க அது வந்து ஒன்னா நீங்க தனியா பேசிப்போங்க. இங்க வந்து நீங்க சொல்ல வந்த கருத்தும் அத அவரும் நீங்க சொல்ல வந்த அவன் கருத்து பேசிட்டு தான். இருக்கும் போதே நிறுத்தி நீங்க இதை சொல்லிருக்கணும். நான் அவன் சொன்னேன் சார், பேசிட்டு இருக்கும் போது ப்ரோ அவன் நீங்க பேசிட்டு நடுவுல இருக்கும் போது ப்ரோ அவன் பாட்டு நடுவுல இஷ்டத்துக்கு நிறைய பேசிட்டு இருக்கான். சார் நடுவுல நான் நிறைய ஏய், சொன்னேன். சொன்னேன் ப்ரோடா. வாடா, நான் இப்ப சொல்றேன்டா, வாடா, நான் சென்னைக்கு நான் வரேன்டா மண்டே. நீ என்ன நான் இங்கதான் சார் இருக்கேன். வாங்க சார், வாங்க சார். பயமா இருக்கு சார், வாங்க சார். ஐயா ஹோஸ்ட் ஐயா என்னய்யா பண்றீங்க போட்டுட்டு? இது பிக் கடைசியில இப்ப பாஸ் பேசிட்டு நீங்க பர்சனலா பேசிட்டு இருக்கீங்க. ஹோஸ்ட் தலையில